அக்கா என் பேர் வந்து டிஎன் ஜோதிஷ். நான் வந்து ஒரு யூடியூபர். ஐயா ஐயா அக்கா சரியான கேள்வி அக்கா. இங்கோக்கா சூப்பரா சொன்னா பாருக்கா. கால் வலியே வந்தாலும் சேத்துல காலை வச்சு நாங்க வேலை செஞ்சாதான். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்களேன். பாய் பாய். அக்கா என் பேர் வந்து டிஎன் ஜோதிஷ். நான் வந்து ஒரு யூடியூபர். நீங்க எல்லாம் நாத்து நடுறதை வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எத்தனை வருஷமா நாத்து நட்டுங்கிறீங்க? பிறந்ததுல இருந்தே நாத்து நடுறதுதான் வேலை. என்னக்கா எங்க அம்மாக்கெல்லாம் இப்ப கை கால் வலிக்குதுன்றாங்க. 50 வயசு அவங்களுக்குலாம் கை கால்லாம் வலிக்கிறது, முட்டு வலி. வேற வழி இல்லையா? சூப்பர் சூப்பர். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நாத்து நட்டுருவீங்க. சரியான கேள்வி சொன்னாங்க பாருங்க பதில். கால் வலிச்சா அதுக்காண்டி விவசாயம் பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்றாங்க. சூப்பர், அதான் தொழில். ஐயா ஐயா அக்கா சரியான கேள்வி அக்கா. இங்கோக்கா சூப்பரா சொன்னா பாருக்கா. என் பேண்ட் சேரானாலும் பரவாயில்ல, நான் இறங்கி வரேன். இல்ல இன்னும் கேள்வி. அதான் சேர் ஆயிடுச்சு. உடுக்கா துவைக்க போதா. ஐயோ பேண்ட் எங்க அம்மா சம்மா திட்ட போறாங்க. வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. சேத்துல கால் வச்சிட்டேன் அக்கா. நீ சொன்ன பதிலுக்காக நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டேன். இப்ப சொல்லுக்கா மக்களுக்காக. என்ன சொல்லுக்கா? கால் வலியே வந்தாலும் சேத்துல காலை வச்சு நாங்க வேலை செஞ்சாதான் ஆபீஸ்ல இருக்கிறவங்க சாப்பாட்டுல கை வைக்க முடியும். அப்பா சோத்துல கை வைக்க முடியும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு கால் வலின்னு விவசாயம் பண்ணா முட்டா எப்படி ஆபீஸ்ல இருக்கிற நீங்க எப்படி சாப்பிட முடியும்னு கேக்குறாங்க. நம்ம சக்திக்கு எவ்வளவு செய்யறோமோ அவங்களும் அவ்வளவு சக்திக்கு அவங்களும் சாப்பிடுவாங்கல்ல. கரெக்டுக்கா. செய்யாம இருக்க முடியுமா? இந்த மாதிரி கால் வலியோ கஷ்டமோ வந்தாலும் விவசாயம்ன்றது செஞ்சுதான் தரணும். சூப்பர். இந்த மாதிரி பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரியான பதில். இதுக்காகவே நான் இறங்கி வந்துட்டேக்கா. என் பேண்ட் பாருங்க பரவாயில்ல. உண்ணா நான் கழுவிக்கிறேன். அக்கா எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் வந்து கண்டிப்பா வந்து இது டிஎன் ஜோதிஷ் சேனல் எந்த சேனலா? டிஎன் ஜோதிஷ் அப்படின்ற சேனல்ல வந்து இந்த வீடியோ போடுவேன். ஆமா, டிஎன் ஜோதிஷ் சேனல்ல வீடியோ போடுவேன். அண்ணா நம்பர் இந்த வாட்ஸ்அப்ல வாங்கி அனுப்பிச்சு வைக்கிறேன். எல்லாரும் வீடியோ பாருங்க. சரியா? சன் டிவியா? சன் டிவி அளவு டஃப் கொடுக்குறவங்களாம் என் சேனல் இல்லை. யூடியூப்ல வரும் என் சேனல். நான் காமிக்கிறேன் பாருங்க. ஆமா பாருங்க, அக்கா கரெக்டா சொல்றாங்க. போன்ல வரும் யூடியூப்ல. அக்கா ரொம்ப நன்றிக்கா எல்லாருக்கும். தேங்க்யூ. ரொம்ப நன்றிப்பா. எப்பயுமே வந்து விசாரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு விவசாயிங்களுக்கு தான் முதலிடமே. நான் என்னோட சேனல்ல வந்து விவசாயத்தை பத்தி, விழிப்புணர்வு பத்தி, விலங்குகள் பாதுகாப்பு பத்தி தான் போடுவேன். ஸோ இந்த வழியா போகும்போது உடனே நிறுத்திட்டு வந்துட்டு எவ்வளவு வேலையா இருந்தாலும் கண்டிப்பா பார்த்துட்டு பேசிட்டு போனோன்னு ரொம்ப சந்தோஷம். அடுத்த முறை வரும்போது நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட வந்துட்டேன்னா உங்க எல்லாருக்குமே ட்ரீட் கண்டிப்பா வருவேன். நீங்க இங்க தானே இருப்பீங்க? இங்கதானே வீடு? எது சொந்த ஊர் எது சொல்ல? நான் வரேன். கோவிந்தாபாடியில வந்து இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டு எம்ஜிஆர் செல்லியாண்ட வந்து கேட்கிறேன். ட்ரீட் கொடுக்குறேன் எல்லாருக்கும். யூடியூப்ல 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். கண்டிப்பா எல்லாருக்கும் ட்ரீட். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் என்னது பொண்ணா? ஆயா என்ன சொல்றாங்க? நீ ஸ்வீட் குடுக்கா கட்டி கூட போற, நீ வீடியோ எடுக்கிற பாத்தியா? இந்த வீடியோ எடுத்துட்டு போறியா? இதுவே எங்களுக்கு ஸ்வீட் கொடுத்த மாதிரி இருக்குதுன்றாங்க. இதுதாயா வந்து விவசாயிகளோட நல்ல எண்ணம் பண்றது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. ஒரு தடவை என் சேனல் உங்க முகத்துல காமிங்களா? ஒரே ஒரு தடவை. திட்டு டெய்லி தான் திட்டு வாங்கிக்கிறேன். எங்க அம்மா கிட்ட டெய்லி திட்டுங்கிறாங்க. அங்க பாருங்க, நான் வந்து உங்க ஃபேஸ் எல்லாம் வந்து என் சேனல்ல காமிக்கிறதுக்கு வந்து என் சேனல் புண்ணியம் பண்ணிக்குது. விவசாயிகள்லாம் வந்து வீடியோல காமிக்கிறதுக்கு. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்களேன். பாய். நீங்க சொல்லுங்க. பாய். நீங்க பாருங்க மங்களகரமா கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க. ஒரே சிரிப்பு தான்.